US Air Force Chief General Dan Kane டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆஃப் யூஎஸ்க்கு ஃபோன் பண்றார். டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ட்ரம்ப்புக்கு ஒரு ஃபோன் பண்றார். எதுக்கு அப்படின்னா ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கு. இப்போ அந்த வார்னிங் தான் யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் அந்த வார் ஒரு 10-15 நாளாக நடக்காமல் இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலாக திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த ரீசன்ட் டேஸ்ல ஒரு வாரம் 10 நாள் இந்த வார் எதுவும் பெருசாக நடக்காம அமைதியாக சத்தமே இல்லாமல் இருந்ததுல்ல, அவங்க கொடுத்த வார்னிங் தான் ஆக்சுவலாக காரணம். ஈரான் இன்னும் சரண்டர் ஆகல, அமெரிக்கா ஆனால் அமைதியாக இருந்தாங்க. ஈரான் ஜெயிச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரெண்டு பக்கமே ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. அதனால தான் எந்த சத்தமும் இல்லாமல் ஒரு 10-15 நாள் ரெண்டு நாடுகளுமே அமைதியாக இருந்தாங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் ஹேப்பன். வணக்கம் நேர்களே. நம்ம ரீசெண்டாக ஒரு 10 days பேக் பிக்காக்ஸ் மவுண்டனை ட்ரம்ப் டைரக்டாக நான் போய் அதை ஹிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா கமெண்ட்ல இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும் யூடியூப்ல ஆகட்டும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. என்னப்பா பிக்காக்ஸ் மவுண்டன் நான் அடிச்சிருவேன் ட்ரம்ப் சொன்னதா நீ சொன்ன, ஆனா இது வரைக்கும் எந்த சத்தமும் இல்லை, அமைதியா இருக்காங்களே ரெண்டு பேரும் அப்படின்னு ஒரு இது இருந்தது. அந்த அமைதியா இருந்ததுக்கு காரணம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டைம்லைன் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். February 28 ஃபர்ஸ்ட் அட்டாக் நடக்குது. June 17 ரெண்டு நாடுகளும் MOU சைன் பண்றாங்க, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்றாங்க. அந்த பீஸ் அக்ரிமெண்ட்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மினிமம் 60 days ஓப்பன்ல இருக்கணும்னு சொல்றாங்க. பீஸ் டாக்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. அதுக்கு இடையில யார் அந்த ஷிப்பிங் ரூட்டை கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுல ரெண்டு நாடுகளும் ஈரானும் யூஎஸும் நான் சொல்ற ரூட்ல தான் போகணும் அப்படின்னு ஈரான் சொன்னாங்க. அமெரிக்கா இல்ல நான் வேற ரூட்ல கூட போவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்த்தாங்க. ராங் ரூட்ல போன ஷிப்ஸை ஈரான் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு அட்டாக் பண்ணதுக்கான ரெஸ்பான்ஸா அமெரிக்கா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. 13 நாட்கள் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. யூஎஸ் ஈரானுடைய பிரிட்ஜஸ், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆன் தட் நோட் நான் பிக்காக்ஸ் மவுண்டனையும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஈரான் இன்னும் சரண்டர் ஆகல. ஆனா ஈரான்ல இந்த அமைதிக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஈரான்ல வேற ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, உலகத்துக்கே ஆயில் கொடுக்கக்கூடிய ஈரான்ல பெட்ரோல் தட்டுப்பாடு. ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் பெட்ரோலுக்காக 1 கிலோமீட்டர் கியூல நிக்கிறாங்க. ஈரானுடைய கவர்மெண்டோட பிளானிங் அண்ட் பட்ஜெட் ஆர்கனைசேஷன் ஹெட் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நம்ம கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் 1, பெட்ரோல் இப்போ நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்கு, தேவையான அளவுக்கு பெட்ரோல் இல்லை, அதனால பெட்ரோலோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நாம வச்சிருக்கக்கூடிய கோட்டா சிஸ்டத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஈரான் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெட்ரோல் விலையை ஏற்றணும் அப்படின்னா அது சரி வராது, மக்கள் ரொம்ப ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் பாதிக்கப்படுவாங்க, வேணா சப்சிடைஸ்ட் ரேட்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கோட்டா சிஸ்டத்தை குறைச்சிடலாம், மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளவு நாள் நம்ம இந்த ஈரான் யூஎஸ் பத்தி நம்ம பார்த்துட்டே இருக்கோம்ல. ஈரானுடைய கரன்சில ஈரானியன் ரியால்னு ஒன்று இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னொரு கரன்சியும் இருக்கு. அது என்னன்னா தொமான். ஈரான்ல பெட்ரோல் ஆக்சுவலா 2 வகையில கொடுக்குறாங்க. டைப் 1 சப்சிடி கோட்டா. ஒரு மாசத்துக்கு ஒரு வண்டிக்கு நீங்க 60 லிட்டர் வரைக்கும் பெட்ரோலை கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்சிடி பிரைஸ்ல வாங்கிக்கலாம். இந்த சப்சிடி பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா 1500 தொமான் ஒரு லிட்டருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்தியன் ரேட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 1 லிட்டர் 1 ரூபாய். எஸ், 1 லிட்டர் பெட்ரோல் 1 ரூபாய். இது டைப் 1. டைப் 2 செகண்டரி கோட்டா. இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி. 3000 தொமான் கோட்டா அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த செகண்டரி கோட்டால நீங்க 70 லிட்டர் வரைக்கும் பெட்ரோல் வாங்கிக்கலாம். 3000 தொமான் கோட்டா அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா இந்தியன் ருப்பியில பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 2 ரூபாய். சப்சிடியில் 1 ரூபாய், சப்சிடி இல்லாமல் 2 ரூபாய் 1 லிட்டர் பெட்ரோல் ஈரானில் ஆக்சுவலாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த செகண்டரி கோட்டால ஒரு மாதத்துக்கு நீங்கள் 70 லிட்டர் வரைக்கும் வாங்கலாம். இப்போ அந்த 70 லிட்டரை 50 லிட்டராக குறைச்சிருக்காங்க. 20 லிட்டர் கட் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி உங்களுக்கு பெட்ரோல் வேணும் அப்படின்னா 1 லிட்டர் நீங்கள் ஃப்ரீ மார்க்கெட் ப்ரைஸில் இல்லை பெட்ரோல் ஸ்டேஷன் ரேட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த ப்ரைஸில் வாங்கிக்கணும். அது 1 லிட்டர் 5000 தொமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ருப்பியில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 1 லிட்டர் 3 ரூபா 50 பைசா வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்ற நம்பர்ஸ் கூட உங்களுக்கு தப்புன்னு கூட தோணலாம். பட் ஆன் த அதர் சைட் 1 லிட்டர் பெட்ரோல் 5 ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன். ஈரானுடைய ஆக்சுவல் தேவை 110 மில்லியன் லிட்டர்ஸ், ஏறக்குறைய 11 கோடி லிட்டர் தேவை. டெய்லி கன்சம்ஷன் 13 கோடி லிட்டர். உலகத்துக்கு ஆயில் கொடுக்கக்கூடிய ஈரான்ட்டையே 2 கோடி லிட்டர் பத்தலை அப்படின்னு சொல்லி மக்கள் லைன்ல நிற்கிறாங்க. ஸோ நம்மளோட நிலைமை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்தியாலேயே இந்த மாதிரியான ஒரு கோட்டா சிஸ்டம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. மினிமம் ஒரு 50 லிட்டர் இல்லை 100 லிட்டர் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ப்ரைஸ் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பைக்கில் போகிறவங்க செக்யூர் ஆயிடுவாங்க. கார் வச்சிருக்கிறவங்க இல்லை சூப்பர் எக்ஸ்ட்ரா லக்ஸுரி கார்லாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி சூப்பர் கார்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரைஸ், இல்லை இந்த குறிப்பிட்ட கோட்டாக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு ப்ரைஸ் அப்படின்னு இருந்தால்
அட்லீஸ்ட் பைக் வச்சிருக்கிறவங்களாவது காப்பாற்றப்படுவாங்க, அவங்களுக்கு பெரிய யூஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்னு. ஸோ ஈரான்ல இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அந்த அதர் சைடு திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி யுஎஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணதை நிறுத்திட்டாங்க. தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஈரான் மேல. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கை நிறுத்தியிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொன்னாரு, நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், அதுக்கான டாக்ஸுக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன், டிப்ளமசி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா அமெரிக்காவுக்கே இது ஒரு பெரிய பாதிப்பா வரும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அமெரிக்கால பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா அது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஆபத்தா வந்து நிற்கும் அப்படிங்கிறத ட்ரம்ப் நல்லா கவனிச்சிட்டு இருக்காரு. அதை தாண்டி அமெரிக்கால ஒரு கேலன் பெட்ரோல் பிரைஸ் அப்படிங்கிறது $4 தாண்டிருச்சு. நான் இது நெட்ல தான் பார்த்தேன். இந்த வீடியோவை அமெரிக்கால இருந்து யாராவது பாக்குறீங்க அப்படின்னா உங்க ஏரியால ஆக்சுவலா ஒரு கேலன் பெட்ரோல் பிரைஸ் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்த வரைக்கும் நியூ ஜெர்சில ஆர் நியூயார்க்ல $4.14 ஃபார் கேலன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஸோ இது வந்து குளோபல் எக்கானமியில ஒரு பெரிய ப்ரெஷரை கொண்டு வந்து நிறுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்ட்ரைக்கை அமெரிக்கா நிறுத்தியிருக்காங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமான காரணம், அமெரிக்காவுடைய அலைஸ், அதாவது பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் நீ பாட்டுக்கு ஈரான் மேல அட்டாக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்களை அடிக்கிறது இல்லை, அவன் என்ன அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட சண்டைக்கு போறாங்க. எங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்ஸ் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதனால அவன் அடிக்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் ப்ரெஷர் அமெரிக்காவுக்கு போகுது. மூணாவது முக்கியமான காரணம், இதுதான் ஆக்சுவலான சீக்ரெட். அமெரிக்கா இந்த உண்மையை எப்பயுமே ஒத்துக்காத ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. யூஎஸ் மீடியாவில் இது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பேட்ரியாட் ஆன்டி மிசைல் இன்டர்செப்டார்ஸ் தீந்துடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான் யூஎஸோட ஏர்ஃபோர்ஸ் சீஃப் ஜெனரல் டான் கெய்ன், நான் முன்னாடி சொன்னேன்ல, டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, டிஃபென்ஸ் செக்ரட்டரி ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்னிங் கொடுத்தாரு அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, ஏர் டிஃபென்ஸ் இன்டர்செப்டார்ஸ் ஷார்டேஜ்ல இருக்கு. யூஎஸ் ஃபோர்ஸஸையும் யூஎஸோட ஆலிஸையும் இனிமேல் ப்ரொடெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நாம கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்றது தான் ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த பேட்ரியாட் மிசைல் இந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா, எதிரி நாட்டில இருந்து நமக்கு ஒரு மிசைல் வருது அப்படின்னா அதை வானத்திலேயே வச்சு சுட்டு வீழ்த்துறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அமெரிக்காவுடைய பேக் போன் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இதுல 2 டைப் ஆஃப் மிசைல் இருக்கு. டைப் 1, பேக் 2. இதை ரேத்தியான் அப்படின்ற ஒரு கம்பெனி தயாரிக்கிறாங்க. பழைய டிசைன், 1990s டிசைன், சீப்பர், விலை கம்மி, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும். பேலிஸ்டிக் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இது தி பெஸ்ட்னு சொல்கிறாங்க. டைப் 2, பேக் 3. நம்ம முன்னாடி பார்த்தது பேக் 2, இது பேக் 3. இதை தயாரிக்கிறது லாக்ஹீட் மார்டின்ற நிறுவனம், இப்போ இருக்கக்கூடிய நிறுவனம். அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, ரொம்ப அக்யூரேட்டாக அடிக்கும், ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒவ்வொரு மிசைலும் ஏறக்குறைய ஒரு $5 மில்லியன் அதிகமாக ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வருஷக்கணக்கா அமெரிக்கா லாக்ஹீட் மார்டின் இருந்து தொடர்ந்து இந்த பேக் 3 வாங்கிட்டே இருந்திருக்காங்க. பேக் 2 30 வருஷமா ஆர்டரே பண்ணலை. ஆனால் திடீர்னு இப்போ டிமாண்ட் வந்துருச்சு. எதுக்கு? இந்த உக்ரைன் வாரும் அவங்களும் பேட்ரியாட் இந்த சிஸ்டம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட்ல அவங்களும் பேட்ரியாட் சிஸ்டம் வேணும்னு கேட்குறாங்க. கல்ஃப் ஸ்டேட்ஸும் இதை கேட்குறாங்க. ஈரான் வார்ல இந்த பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான பேக் போனா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எல்லாருமே இதை வேணும் அப்படின்னு கேட்டதுனால ரேப்பிடா இந்த சோர்ஸ் அப்படிங்கிறது டிப்ளீட் ஆகிட்டே இருக்கு. அமெரிக்காவுடைய காங்கிரஸ் கிட்டையும் இந்த விஷயம் போயிருக்கு. அவங்க கேட்டதுக்கு எவ்வளவு மிசைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது, இன்னும் அது எவ்வளவு நாள் வச்சு நம்மளால தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கறத பென்டகன் கிட்டேயே கிளியரான ஆன்சர் இல்லை அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்ஸ். ஆக்சுவலா இதை வெளியில சொல்லலை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஒரு பக்கம் ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் கியூல நின்றுட்டு இருக்காங்க பெட்ரோல் வாங்குறதுக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா கிட்ட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதை மறுபடியும் ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அட்டாக் மறுபடியும் தொடங்கி இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வர தொடங்கி இருக்கு. ஆனால் இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு போகும், அந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு எக்யூப்டா அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் இன்னும் எந்த இதுலயும் ரிப்போர்ட்ஸா வர ஆரம்பிக்கல. இதையெல்லாம் தாண்டி நாம ஈரான் இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறோம். உலகத்துல பல்வேறு நாடுகள் ஈரான் இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறாங்க. ஈரான்லயே பெட்ரோல் இல்லைன்னு லைன்ல நிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.